வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம வந்துட்டு நேற்றைய தினம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன தகவல்கள், அடுத்தடுத்த முயற்சிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணியே கேட்டிங்க. ஸோ அடுத்து நம்ம ரிசல்ட் வர்றதுக்காக ஏதாவது ஒரு சின்ன மூவாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்காக தான் நம்ம இப்போ நம்ம வழக்கமாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதற்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு சின்ன முயற்சி அப்படின்றது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான அப்டேட் வருது, இதுக்கப்புறமாவது ரிசல்ட் கொடுக்குறாங்களா, ஏதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாவது கொடுக்குறாங்களா, இல்லை மேபி நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் மாதிரி வெப்சைட்லேயே அப்டேட் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு வாரம் இந்த முயற்சி அப்படின்றது இன்றைக்கி பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு நகரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னஞ்சல் முகவரி, அதாவது இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடது கிடையாது, ரெக்யூர்மெண்ட் போர்டோடது. இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ரெக்யூர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் மெயில் ஐடி தான் இது. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட், அதாவது ரிசல்ட் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேபி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் டைப் பண்ணி தாராளமாக இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் போர்டு யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதற்கான மெயில் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 10, 20 போகுது, 50, 100 மெயில் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஏதாவது ஒரு தகவலோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை அப்படின்றது எடுப்பாங்க. அல்லது இந்த கூடிய விரைவில் கொடுப்போம், ஏதாவது ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி டைம் டூரேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி எது நடந்தாலும் ஓகே தான், அது நமக்கு நல்லது தான். அதனால தான் சொல்கிறோம், இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வைங்க. அவங்க அந்த கோரிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எத்தனை நாட்களில் பதில் வருது அப்படின்றதையும். ஸோ உடனுக்குடனே எல்லாருக்குமே வருமா அப்படின்னா எல்லாருக்கும் அட் அ டைமில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் மேபி வெப்சைட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லாராலையும் அதை பார்க்க முடியும், எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும், என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் வெப்சைட்டில் மேபி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்தே நமக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா தெரியும். அது நேற்று நைட்டு அப்டேட் ஆனது. என்னென்னு பார்த்துருவோம். சென்னை உயர்நீதிமன்ற பணியில் மொழிபெயர்ப்பாளர் தமிழ், தெலுங்கு மற்றும் மொழிபெயர்ப்பாளர் இந்தி பதவிகளுக்கு திங்கட்கிழமை நடத்தப்பட்ட வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள், எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற, அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் மொழிபெயர்ப்பாளர் பதவிகளுக்கான தற்காலிக காத்திருப்பு பட்டியல் அவர்களோட அறிவிப்பு அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியல், அதாவது இவங்க தேர்வு செய்யப்பட்டது. இது செலெக்ஷன் லிஸ்ட்டு, இது காத்திருப்பு பட்டியல் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது உங்களோட மார்க். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த 17ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே நேற்று நைட்டு அப்டேட் ஆனது. தொடர்ச்சியாக கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது நமக்கு வரலாம் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்டேட்டும் கொடுக்கல. மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப் அந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ஓஏஎம், எஸ்எல்சி, வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்துருந்தா அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்குல்ல, அதுக்கு தாராளமாக மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டு முழுமையாக அதில் டைப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ மெயில் நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணி விடலாம்.
அது இவ்வளோ பேர் தான் பண்ணணுன்றது இல்லை, இத்தனை தான் பண்ணணுன்றது இல்லை, எவ்வளோ மெயில்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. நம்ம வந்துட்டு நேற்றைய தினம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன தகவல்கள், அடுத்தடுத்த முயற்சிகள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் கால் பண்ணியே கேட்டிங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம ரிசல்ட் வர்றதுக்காக ஏதாவது ஒரு சின்ன மூவாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதற்காக தான் நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம வழக்கமாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை வந்து இன்னும் ஒரு 1 வீக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதற்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன முயற்சி அப்படின்றது பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன மாதிரியான அப்டேட் வருது, இதுக்கப்புறமாவது ரிசல்ட் கொடுக்குறாங்களா, ஏதாவது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாவது கொடுக்குறாங்களா, இல்லை மேபி நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டிமேஷன் மாதிரி வெப்சைட்லேயே அப்டேட் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு வாரம் இந்த முயற்சி அப்படின்றது இன்றைக்கி பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த நகர்வுக்கு நகரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ்க்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மின்னஞ்சல் முகவரி, அதாவது இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடது கிடையாது, ரெக்யூர்மெண்ட் போர்டோடது. இந்த மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ரெக்யூர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட் மெயில் ஐடி தான் இது. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கண்டென்ட், அதாவது ரிசல்ட் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மேபி வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணி தாராளமாக இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் போர்டு யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி தான். ஸோ அதனால் மேக்ஸிமம் இதற்கான மெயில் இப்போ தொடர்ச்சியாக ஒரு 10, 20 போகுது, 50, 100 மெயில் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக அவங்க ஏதாவது ஒரு தகவலோ அல்லது வேறு ஏதாவது நடவடிக்கை அப்படின்றது எடுப்பாங்க. அல்லது இந்த கூடிய விரைவில் கொடுப்போம், ஏதாவது ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி டைம் டூரேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி எது நடந்தாலும் ஓகே தான், அது நமக்கு நல்லது தான். அதனால தான் சொல்கிறோம், இந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் நீங்கள் வைங்க. அவங்க வந்து அந்த கோரிக்கைகளுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எத்தனை நாட்களில் பதில் வருது அப்படின்றதையும். ஸோ உடனுக்குடனே எல்லாருக்குமே வருமா அப்படின்னா எல்லாருக்கும் அட் அ டைமில் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் மேபி வந்து வெப்சைட்டில் ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லாராலையும் அதை பார்க்க முடியும், எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும், என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலும் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் வெப்சைட்டில் மேபி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்தே நமக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு அப்டேட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா தெரியும். அது நேற்று நைட்டு வந்து அப்டேட் ஆனது. என்னென்னு பார்த்துருவோம். சென்னை உயர்நீதிமன்ற பணியில் மொழிபெயர்ப்பாளர் தமிழ், தெலுங்கு மற்றும் மொழிபெயர்ப்பாளர் இந்தி பதவிகளுக்கு திங்கட்கிழமை நடத்தப்பட்ட வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண்கள், எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற, அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் மொழிபெயர்ப்பாளர் பதவிகளுக்கான தற்காலிக காத்திருப்பு பட்டியல் அவர்களோட அறிவிப்பு அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் பட்டியல், அதாவது இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டது, இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு, இது வந்து காத்திருப்பு பட்டியல் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து உங்களோட மார்க். ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த 17ஆம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே நேற்று நைட்டு அப்டேட் ஆனது. தொடர்ச்சியாக கோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது நமக்கு வரலாம் அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அப்டேட்டும் கொடுக்கல. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எக்ஸாமினர், ரீடர், பெய்லீஃப் அந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, ஓஏஎம், எஸ்எல்சி, வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்துருந்தா அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்குல்ல, அதுக்கு வந்து தாராளமாக மெயில் பண்ணலாம்.
ஸோ பெயில் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டு முழுமையாக அதில் டைப் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ மெயில் வந்து நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணி விடலாம். அது இவ்வளோ பேர் தான் பண்ணணுன்றது இல்லை, இத்தனை தான் பண்ணணுன்றது இல்லை, எவ்வளோ மெயில்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.